மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்ட பணியான வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பு கட்டிடங்கள் கணக்கெடுப்பின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். இப்போ HLO ஆப்ல என்னென்ன செய்யணுங்கிறத பத்தின விளக்கத்தை இந்த காணொளியில காணலாம். உங்க மொபைல்ல HLO ஆப் ஓபன் பண்ணுங்க. வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பு பகுதியை ஓபன் பண்ணுங்க. அதுல சுருக்கத்தை காண பகுதியை இப்போ ஓபன் பண்ணுங்க. மொத்த சென்சஸ் வீடுகள், ஒத்திசைக்கப்பட்ட வீடுகள் ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். மற்ற முடிக்கப்பட்டது, முடிக்கப்படாதது, பூட்டப்பட்டுள்ளது இது எல்லாமே நமக்கு 0ன்னு இருக்கணும். ஒருவேளை பூட்டப்பட்டுள்ள வீடுகள் நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதையும் ஒரு டைம் போய் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ போகிறப்பவும் பூட்டியிருந்தாங்க அப்படின்னா காலின்னு போட்டு வீட்டு உரிமையாளர் இல்லை அப்படின்னு கதையை க்ளோஸ் பண்ணிடலாம். அதை முடித்த பிறகு முன்பகுதிக்கு வாங்க. அதில் எதிர்பார்க்கப்படும் கட்டிடங்களின் எண்ணிக்கை, எதிர்பார்க்கப்படும் சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கை கொடுத்துருப்போம். நம்ம இந்த சென்சஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்து உள்ளே போயிருந்திருப்போம். இப்போது எக்ஸாக்டாக முடிக்கப்பட்ட சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கையை 2வது பாக்ஸில் போட்டுருங்க. கட்டிடங்களின் எண்ணிக்கை குறைவாக போடலாம், அதாவது ஒரு 2-3 கட்டிடங்கள் குறைவாக போடலாம். ஆனால் சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கை எக்ஸாக்டாக நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கிறோமோ அந்த வீட்டோட எண்ணிக்கையை முன்பகுதியில் பதிவு பண்ணிடுங்க. இப்போ மீண்டும் வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பு பகுதியை ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு இந்த கடைசியாக இருக்கக்கூடிய முடிந்ததாக குறிக்க பகுதியை அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்ம ஒத்திசைக்கிறதுக்கு கொடுத்த மாதிரி நம்மளுடைய கையெழுத்திட்டு முடிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு நார்மல் மெசேஜில் உங்களுடைய HLO பகுதி முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதன் பிறகு நம்மளுடைய சூப்பர்வைசர் நம்மளுடைய தரவுகள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நமக்கு ரிமார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா மெசேஜாக வந்து கொடுப்பாங்க. இதோட நம்மளுடைய வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பு முடிந்தது. நன்றி.